ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல பதிவுகளை பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2026ஆம் ஆண்டுக்கான காரடையான் நோன்பு பற்றிய ஒரு சிறப்பு பதிவு. வாங்க பார்க்கலாம். பொதுவாக காரடையான் நோன்பு அப்படின்னாலே அதனுடைய வரலாறு சாவித்ரி தேவியோடு தொடர்புடையது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பல வருடங்களாக நிறையவே அதனுடைய வரலாறுகளை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதனுடைய சிறப்புகளை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த ஆண்டு சுருக்கமாக இந்த பதிவை உங்களுக்கு கொடுக்குறேன். காரணம், வரலாறு பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பழைய பதிவுகளில் போய் பார்த்துக்கோங்க. இன்னொன்று, நான் இப்போ ஜோதிர்லிங்க யாத்திரையில் இருக்கிறேன். அதனால் இங்கிருந்து உங்களுக்கு எளிமையாக இந்த பதிவை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை உங்களுக்கு தந்திருக்கிறேன். இந்த காரடையான் நோன்பு பற்றி இதுக்கு முன்னாடி நாங்கள் கேட்டதே இல்லை. அப்படின்னா, கணவரினுடைய ஆயுள் பலம் அதிகரிக்கணும், கணவரும் நானும் தீர்க்க ஆயுசாக இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு எப்படி ஒரு வரலட்சுமி விரதம் இருக்கிறாங்களோ அதே மாதிரி இருக்கக்கூடிய மற்றும் ஒரு விரதம் தான் இந்த காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சாவித்ரி விரதம். இந்த விரதம் எல்லாரும் கண்டிப்பாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டால், இருந்து பழக்கம் இருக்கிறவங்க இருக்கலாம். அப்படி இல்லை, எங்களுக்கு அந்த பழக்கம் கிடையாதுன்னா அன்னைக்கு நாம் அம்பாளை வழிபாடு பண்ணிக்கலாம். இந்த நாளில் வழிபாடு செய்ய வேண்டியவள் அம்பிகை, காமாட்சியாக நாம் அந்த அம்பிகையை வழிபாடு செய்யலாம். அம்பிகையினுடைய எந்த ரூபமாக இருந்தாலும் அந்த ரூபத்தில் காமாட்சியினுடைய ரூபம் அப்படிங்கிறது ரொம்ப உயர்வாக சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் வீட்டில் நீங்கள் காமாட்சியினுடைய திருவுருவ படம் வச்சிருக்கிறீங்கன்னா அந்த படத்துக்கு இந்த பூஜை செய்து நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். எப்படி வழிபாடு செய்கிறது? விரதம் இருக்கிறது கண்டிப்பா அப்படின்னா, கண்டிப்பான முறையில் எல்லாராலையும் பட்னி இருக்க முடியுமானா முடியாது. உடல் ஆரோக்கியமாக இருக்கிறவங்க பட்னியாக விரதம் இருந்துக்கலாம். காலையில் ஆரம்பித்து மாலையில் அந்த விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம். இல்லைன்னா எளிமையான நாம் வழிபாட்டு முறைகளை மட்டுமே பயன்படுத்தி செய்து கொள்ளலாம். முதல்ல இந்த காரடையான் நோன்பு என்னைக்கு வருது, அதை நாம் எப்படி வழிபாடு பண்ணணும், அந்த நேரம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா நாம் வழிபாட்டை பற்றி பார்க்கலாம். 14/3/2026 சனிக்கிழமை அன்று நமக்கு இந்த காரடையான் நோன்பு வருது. பொதுவாக மாசி மாதத்தின் நிறைவும் பங்குனி மாதத்தினுடைய பிறப்பிலும் தான் இந்த காரடையான் நோன்பை கொண்டாடுவோம். காலையில நீங்க சரடு கட்டிக்கணும், தாலிக்கயிறு மாத்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா காலையில வழிபடுவதற்கான நேரம் 7:35 8:20 வரைக்கும் நாம செய்து கொள்ளலாம். இல்லை மாலையில் தான் எங்களுக்கு வழக்கம் இருக்குது, மாலையில் செஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறவங்க 14ஆம் தேதி மாலை 6 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் இந்த பூஜை செய்து கொள்ளலாம். நமக்கு நள்ளிரவு 1 மணிக்கு தான் பங்குனி பிறக்குது அப்படிங்கிறதுனால சிலருக்கு அவங்களுக்கு வழக்கம் இருக்குன்னா 9லிருந்து 10 மணி வரைக்கும் இரவு கூட இந்த வழிபாட்டை செய்து நிறைவு செய்து கொள்ளலாம். இப்போ இதில் உங்களுக்கு நான் சில நேரங்கள் கொடுத்துருக்கேன். காலையில் சரடு மாற்றிக்கிறதுக்கு ஒரு நேரம் கொடுத்துருக்கேன். பொதுவாக சிலருக்கு வழக்கம் மதிய பொழுதுக்கு மேலே இறங்கும் பொழுதுல சரடு மாற்றிக்க மாட்டாங்க. அதனால் காலையில் இந்த நேரம். சில பேர் பங்குனி அந்த பிறக்கிற பக்கமாக வரும்போது தான், மாசி நிறைவாகி பங்குனி பிறக்கும் போது தான் மாற்றணுங்கிறவங்களுக்காக மாலை நேரம். எது உங்களுக்கு வழக்கம் இருக்கோ அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக சரடு மாற்றியே ஆகணுமா அப்படின்னு கேட்டால் அவசியம் இல்லை. நமக்கு வழக்கம் இருக்குது, தேவை இருக்குது அப்படிங்கிறவங்க மட்டுமே நம்ம மாற்றிக்கலாம். இதோட இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். எளிமையாக செய்யக்கூடியது வழிபாடு. சரடு மாற்றலை அது பிரச்சனை இல்லை. நெய்வேத்தியம் வச்சு காமாட்சி அம்பாளை வழிபாடு பண்ணிட்டு என்னுடைய கணவர் தீர்க்க ஆயுளாக இருக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை நாம் செஞ்சுக்கலாம். இந்த வழிபாட்டுக்கு முக்கியமாக நாம் வைக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார அடை அப்படின்னு சொல்லக்கூடிய அடை. வெல்லம் போட்டு ஒரு அடை, காரம் போட்டு ஒரு அடை, வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, நெய்வேத்தியம், இவ்வளவுதான். ரொம்ப எளிமையாக இதை வச்சுட்டு முக்கியமான இந்த நாளினுடைய வழிபாட்டுக்குரிய நைவேத்தியம் உருகாத வெண்ணெய், அவ்வளோதான். இதை வச்சு நாம் வழிபாடு செய்து கொள்ளலாம். வழிபாடு செய்து என்னுடைய கணவர் நல்லா இருக்கணும், நானும் என் கணவரும் சிறப்பாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு அழகான தமிழ் மந்திரம், அந்த மந்திரத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன், அதையும் பார்த்துக்கோங்க. உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் நூற்றேன், ஒரு காலம் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். இந்த மந்திரத்தை சொல்லி அம்பாளுக்கு தூபதீப ஆராதனை பண்ணி வழிபாடு பண்ணிக்கலாம். நாம வழிபாடுகளை நிறைவு செய்த பிறகு கணவர்கிட்ட இருந்து நம்ம மஞ்சள் சரடு கட்டிக்கிட்டு நாம தாலியில மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் வாங்கிட்டு அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொள்ளலாம். வீட்டில் இருக்கிற மூத்த சுமங்கலிகள் கிட்ட நாம ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். நாம யாராவது சுமங்கலிகளை கூப்பிட்டு அவர்களுக்கும் தாம்பூல பொருட்களை கொடுத்து அவங்க கிட்ட இருந்தும் நாம ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளலாம். இது ஒரு அழகான
சிறப்பான நோன்பு வழிபாட்டு முறையோடு இருக்கக்கூடிய ஒரு நாள். இந்த நாளில் நாம் அம்பிகையை வழிபாடு செய்து எல்லா வகையான நலனையும் பெறணும், எல்லாருக்கும் அன்னையினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு நான் உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நம்முடைய ஆத்மஞானமயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.